பல்லு சுத்தம் செய்கிறதுனா என்ன, டென்டல் கிளீனிங்னா என்ன, ஸ்கேலிங்னா என்ன, அதோட உண்மைகள்லாம் என்னென்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பல்லு ஸ்கேலிங்னா என்னென்னு. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, பல்லு கிளீனிங் அதுக்கப்புறம் கூச்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, சென்சிட்டிவிட்டி, சூடாக சாப்பிட முடியல, கோல்டாக சாப்பிட முடியல, சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதோட காரணம் என்ன, அதனால் வரத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி வந்து கடந்த 20 வருஷமாக நடத்திட்டுருக்கோம் ராஜாண்ணாமலைபுரம், சென்னையில். இப்போது எதனால் பல்லு கூச்சம் வருது? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாயில் வந்து நிறைய பாக்டீரியா இருக்குது. எப்போதுமே நம்ம உடம்புல எல்லா பகுதியோடையும் வாயில் தான் அதிகமாக பாக்டீரியா இருக்கும். ப்ளஸ் நமக்கு சலைவரி கிளாண்ட் இருக்குது. சலைவரி கிளாண்ட் தான் உமிழ்நீர் செக்ரீட் பண்ணும். உமிழ்நீர் சுரக்கும் போது அந்த சலைவரி கிளாண்டில் நிறைய மினரல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா, மினரல்ஸ், நம்ம சாப்பிட்ற பொருள், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிளாக் ஆர் காரப்படியுதுன்னு சொல்லுவோம். இந்த காரம் வந்து பல்லு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம இதை சீக்கிரமாக க்ளீன் பண்ணும்போது இந்த லேயர் வந்து ஹார்டாக ஆகாது, திக்காகாது. ஆனால் நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணலை, உடனுக்குடனே க்ளீன் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, நம்ம சலைவால் இருக்கிற மினரல்ஸ், உமிழ்நீரில் இருக்கிற மினரல்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த காரம் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதான் நீங்கள் சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, அந்த நம்ம ஈரை எடுத்து பார்த்தோம்னா பல்லில் வந்து க்ரீன் கலராக, பச்சை கலராக, இல்லைனா கருப்பு கலராக, இல்லைனா ரொம்ப டார்க் எல்லோ கலராக சில பேருக்கு இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, இந்த காரம் வந்து ரொம்ப வருஷம் படிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த ரொம்ப வருஷம் படியும் போது என்ன ஆகும், இதனால பல ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஈரில் வீக்கம் இருக்கும். இந்த ஈர் வீக்கத்தினால ஈரில் ரத்தம் ஜாஸ்தி வரும். ஈர் உள்ளுக்குள்ளே பல்லை ப்ரொடெக்ட் பண்ணுற எலும்பு வந்து வீக் ஆகும், பல்லு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் நம்ம பல்லை க்ளீன் பண்ண போனோம் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ நம்ம பல்லை க்ளீன் பண்ணும்போது இந்த டெபாசிட் வந்து ஒரு பல்லுக்கு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி, இந்த பல்லுக்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி இருந்திருக்குது ரொம்ப வருஷமாக நம்ம பண்ணாமல். ஸோ அது நம்ம டெபாசிட்டை க்ளீன் பண்ணும்போது டெம்ப்ரவரி ரைஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி, ஸோ ஒரு வாரம் 2 நாள் ஆர் ஒரு 10 நாள் அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக கோல்டாவோ ரொம்ப அதிகமாக சூடாவோ சாப்பிடும்போது பல்லு கூசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பல்லு க்ளீன் பண்ணும்போது உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு வரத்துக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது மாதிரி பண்ணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் இந்த கூசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டால் இந்த பல்லு கூசுறதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேட்கலாம் இல்லையா, இப்போ பல்லு கூசம் வரப்போகுது, இப்போ எதுக்கு நான் பல்லு க்ளீன் பண்ணிக்கணும், பல்லு க்ளீன் பண்ணிக்காமே இருந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களோட நெக்ஸ்ட் கேள்வியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப வருஷம் க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா அதோட வர பாதிப்பு வந்து மிக அதிகம். இதனால் நம்ம ஈர் வீக்கம் ஆகி பல்லு ஆடி விழறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரத்தம் ஜாஸ்தி வந்து அதனால வர ப்ராப்ளம், உடம்புக்கு மற்ற பகுதியில் வர ப்ராப்ளம் அதிகம். ஸோ இதோட ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்ம பல்லு சுத்தம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அவசியம் சுத்தம் செய்கிறதுனால பிரச்சனை ஜாஸ்தி ஆகாது. டெம்ப்ரவரி ரைஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி வரலாம். இதனால தான் நீங்கள் கேட்கலாம், வந்து ஒன்ஸ் இன் 6 months க்ளீன் பண்ணால், ஒன்ஸ் இன் 1 year க்ளீன் பண்ணினா இப்போ என்ன ஆகும், இதை நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹார்ட் டெபாசிட்ஸ், இந்த ஹார்ட் டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒன்ஸ் இன் 6 months க்ளீன் பண்ணும்போது இந்த ஹார்ட் டெபாசிட் ஆகாதனால நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால சேஃப். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பல்லு கூச்சம் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், அதிகமாக பல்லை பாதுகாத்துக்கணும். சரியான இன்டர்வலில் நம்ம பல்லை க்ளீன் பண்ணிக்கணும். பண்ணும்போது நம்ம பல்லு கூச்சறதை அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரத்தம் க்ளீன் பண்ணுறதுனால அதிகம் ரத்தம் வருமா, இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.